கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். Psalm 91:14. Because he has set his love upon me, therefore I will deliver him. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாஞ்சை எதன் மேல் காணப்படுகிறது? செல்போன் மீதிலா, டிவி பார்ப்பதிலா, கணவன் மீதிலா, அண்டை அகலகத்தாருடன் புரணி பேசுவதிலா? பிறகு எதில் உங்கள் வாஞ்சை காணப்படுகிறது? உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய காரியத்தில் வாஞ்சையாயிருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. கர்த்தர் மேல், கர்த்தருக்கடுத்த காரியங்கள் மேல் நாம் வாஞ்சையாயிருப்போம். ஜெபம், வேதம் வாசிப்பு, ஆலயத்திற்கு செல்லுதல், ஆலய ஊழிய காரியங்களில் வாஞ்சையோடு ஈடுபடுதல், தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூடி ஜெபித்தல், உபவாச ஜெபங்களில் கலந்து கொள்ளுதல், இவை அனைத்தும் கர்த்தருடைய காரியங்கள் என்பதை நாம் திட்டமாய் அறிவோம். முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளும் அனுபவம் உண்டா? நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாய் காணப்பட்டால் அவர் நம்மை விடுவிப்பார். ஆமென். விடுவிக்கிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். விவசாயிகளின் போராட்டங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட, தகுந்த இழப்பீடு வழங்கப்பட, அரசால் அங்கீகரிக்கப்பட, அரசினுடைய தலைவர்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாயிகளுக்கும் தலைவர்களுக்கும் வன்முறைகள், கலவரங்கள் ஏற்பட்டு விடாதபடி, காவலர்களோடு வன்முறைகள், கலகங்கள் ஏற்பட்டு விடாதபடி தேவரே கிருபையாய் விவசாயிகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். வயல் நிலங்களில் ஏற்பட்ட அழிவிற்காக ஜெபிக்கிறோம். விவசாயிகளுடைய கண்ணீரை கண்டருளும். தகுந்த இழப்பீடு அரசினால் வழங்கப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்ட வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விவசாயிகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர் விட்டு கதறி உயிரை விட்டு விடாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. அரசனுடைய கண்களில் தயவு கிடக்க செய்ய வேண்டுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விவசாயிகளுக்கும் அரசின் அதிகாரிகளுக்கும் நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்பட கிருபை கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தில் இடைப்பட்டு நன்மையான காரியங்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் நடைபெற கிருபை செய்யுங்க. எங்கள் ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.